guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினி சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ண ஒரு பவுல்ல 2 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை உருட்டி 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடலாம். சமோசா ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நறுக்கிய 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினோன்னே இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோன்னே 2 நிமிஷம் கழிச்சு இதை இறக்கிடலாம். நம்ம சமோசாவோட ஸ்டஃபிங் ரெடி. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மைதா மாவை 3 பங்காக பிரித்து வச்சுக்கலாம். இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் ஷேப் ரொட்டியை ஆயில் ஆட் பண்ணாமல் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சமோசா ஷீட்டை இது மாதிரி 3 கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மைதாவில் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்மளோட சமோசா ஷீட்டை இதே மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த சமோசா ஷீட்ஸ்குள்ளே இருக்க கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணி மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்மளோட எல்லா ஷீட்ஸ்க்கும் மடிச்சு எடுத்துக்கலாம். சமோசாவை ஃப்ரை பண்ண ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே இதில் நம்ம மடித்து வச்சுருக்க சமோசாவை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளோட மினி சமோசாஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.